அப்போஸ்தலர் 7:2 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மெசபெதோமியா என்கிற அந்த நாட்டில் அவன் வசிக்கும் பொழுது இந்த மகிமையின் தேவனை என்ன பண்ணிட்டான்? பார்த்துட்டான். எடுத்து வாசிங்க அதை. அப்போஸ்தலர் 7:2. அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊரிலே குடியிருப்பதற்கு முன்னமே மெசபதோமியா என்னும் நாட்டிலே இருக்கும் பொழுது மகிமையின் தேவன் அவருக்கு என்ன ஆனார்? இந்த மாதிரி ஒரு ஆழமான இந்த மகிமையின் தேவனை ஒருத்தன் பார்த்துட்டானா கட்டாயமா அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியாம இருக்க மாட்டான். அவர் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டான். ஏன்னா இந்த மகிமையின் தேவனை என்னன்னு தெரியாம இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அதனாலதான் சங்கீதக்காரன் திரும்ப திரும்ப எழுதுறாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை. ஒருத்தனுக்கு வெள்ளம் எப்படி இருக்குதுன்னே தெரியலன்னா அவனை போய் வெள்ளத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னா எப்படி சொல்லுவான்? எப்படிங்க சொல்லுவான்? மீதி எல்லாம் பற்றியும் தெரியுது. அதனாலதான் சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை இந்த ருசித்தவனுக்கு அவர் அன்பை பற்றி தெரியும், அவர் ஆழத்தை பற்றி தெரியும், நீளத்தை பற்றி தெரியும், அவருடைய மகிமை என்னன்றதை பற்றி தெரியும், அவருடைய அழைப்பு என்னன்றதை பற்றி தெரியும். இது தெரியாத ஒரு ஆளை போய் அவர் யார் எப்பேற்பட்டவர்னு சொல்லுங்கன்னா எப்படி சொல்லுவாங்க? சொல்ல முடியுமா? வானா வருவாங்களா? வரமாட்டாங்க. சபைக்கு வரமாட்டாங்க, ஊழியத்துக்கு வரமாட்டாங்க. ஏன்? இந்த மகிமையின் தேவன் யார் என்பது அவங்களுக்கு உள்ளத்தில் தரிசனம் ஆகல, தெரியல. இருந்த மாதிரியே தான் இருக்கிறாங்க, எதுவும் மாறல, பாவம் கழுவுல, மன்னிக்கப்படல, மறுரூபம் அடையல. இந்த மகிமையின் தேவன் அவங்களோட இடைப்படவில்லை. அதனால பாருங்க, இவனோடு இடைப்பட்டாரு. இந்த மெசபெதோமியா என்கிற அந்த நாட்டில் வசிக்கும் பொழுது இந்த மகிமையின் தேவன் அவன் பார்த்துட்டான். பார்த்த உடனே கவனிங்க, சொல்றாரு, உன் தேசத்தையும் இனத்தையும் உன் தாயின் தகப்பனையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்றாரு. கேள்வி எழுப்பல, எங்க போறங்க, என்ன நாடு, அது எப்படி இருக்கும்? இன்னைக்கெல்லாம் பாருங்க, செய்யூருக்கு வா அப்படின்னு சென்னையில் சொல்லிட்டீங்களன்னா உடனே செல்லை எடுத்து என்ன பண்ணிடுவாங்க, செய்யூர் எத்தனை கிலோமீட்டர், அது அங்கே என்ன ஃபெசிலிட்டி எப்படிலாம் இருக்கும் எல்லாம் செல்லுலேயே வந்துடுது. எத்தனை கிலோமீட்டர் அங்கே என்ன நடக்குது எல்லாம் செல்லிலே பார்த்துடலாம். ஆனால் செல்லே இல்லாத ஒரு காலத்தில் கவனிங்க, கானான் தேசத்துக்கு போக சொன்னாரு. ஆயிரக்கணக்கான மைல் தூரத்தை நடந்தே போய் அந்த நாட்டை சென்றடைந்தான். ஃபர்ஸ்ட் ஆபிரகாமின் அழைப்பை பற்றி பார்த்தோம். ரெண்டாவது கவனிங்க, அவர் போக சொன்ன நாட்டில் போய் தங்கி வாழ்றான். பஞ்சம் உண்டாயிருது. அந்த பஞ்சத்தை எப்படி மேற்கொள்றான்? பஞ்சம் வர நேரத்தில் எகிப்துக்கு போறான். ஆனால் எகிப்துக்கு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. போய் அங்கே என்ன நடக்குது, அங்கேயும் அவர் தான் ஆசீர்வச்சு இனிமேல் இங்கே வராது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறத நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது, இந்த கானான் தேசத்தில் இவன் புது ஆளாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற ஜனங்க அவனுக்கு நெருக்கடி கொடுத்து 4 ராஜாக்களை, 4 நாடு இவனை பகைக்குது. இந்த 4 நாட்டு ராஜாக்களை ஒத்த ஆளு நின்று இராணுவத்தவே தும்சம் பண்ணி அவன் அங்கே இருக்கிற பொண்ணு வெளியில இப்படி கொண்டு வரான். அப்போ இதெல்லாம் நடக்கும்போது சொல்றாரு, கவனிங்க, இந்த மெல்கி சேதேகம் என்கிற தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, அப்பா உன் சத்துருக்களை வேற யாரும் கையில் ஒப்பு கொடுக்கல, கர்த்தரே உன் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுத்தாரு. 4 நாட்டையும் நீ தும்சம் பண்ணக்கூடிய ராஜாக்களை தோற்கடிக்கக்கூடிய பலனை உன் பலன் இல்லை, கர்த்தரே கொடுத்தார் என்பதை அங்க நிரூபிச்சு காமிக்கிறாரு. பஞ்சம் வரும்போது அம்மா அப்பா சோறு கொண்டு வந்து கொடுப்பாங்க, மனுஷன் கொண்டு வந்து கொடுப்பான், பணக்கார மாமா கொண்டு வந்து கொடுப்பாருன்றது இல்லை, கர்த்தர் என் ஆதாரம் என்பதை அங்கே காமிச்சாரு.